திமுக ஆட்சியை காட்டிலும் பெட்டரா பண்ணார்னா பாராட்டுவோம். ஆனா அவருடைய ஆட்சியே அந்தரத்துல நிக்குதே. அந்தரத்துல நான் முட்டு கொடுத்து நாங்க தான் நிப்பாட்டி இருக்கோம். அந்தரத்துல அந்த அளவுக்கு நீங்க முட்டு கொடுத்து நிப்பாட்டுங்கன்னு அவங்க, அதாவது தமிழக வெற்றி கழகம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு தேவைப்படுறதா தெரியலையே. ஒரு ஒன்றைனா பயிலுவோம். நேற்றுக்காச்சு சேர்ந்துட்டு அவங்க பேசுற பேச்சு பெரும் பேசா இருக்கு. அப்ப அதுக்கெல்லாம் நாங்க பதில் கொடுக்கணும். புரியுதா? எங்க பார்த்தாலும் கொலை, எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு, அப்படி இல்ல இதெல்லாம் வெளியே வரவே இல்லை. இப்ப வெளியே வந்திருக்கு. என்ன வெளியில வரல? திமுக காலகட்டத்தில் இது போல சம்பவங்கள் நடந்தா அவ்வளவு சீக்கிரம் வெளியே வரவே வராது. சோஷியல் மீடியால தான் வரும். இப்போ யார் சொன்ன? எது வரல வெளியில? வெளியில வராம தான் நீ எல்லாம் வாய் கிளிய பேசுனியா? ஆட்சியில எல்லா தலைவரும் ஒத்துக்கணும். இங்க பாரு, அப்படி எல்லாம் எங்களால முடியல. நாங்க முடிஞ்சதுனாலதான் நாங்க நல்லாட்சி கொடுத்தோம். நாங்க கொடுத்த ஆட்சி தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்தியாவில இருக்கக்கூடிய யாராலையும் கொடுக்க முடியாத ஆட்சி. இந்தியாவில எந்த மாநிலத்துல 16.8 ஜிடிபி உயர்ந்திருக்கு? நாங்க வட்டி கட்டி இருக்கோம். புரியாம பேசக்கூடாது. அறிவு கட்டத்தனமா பேசாதீங்க. ஊடகத்துல பேசுறது அறிவு இருக்கணும். அறிவு பூர்வமா கேள்வி கேளுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எந்த மாநிலத்துல எல்லாம் நான் சேலஞ்ச் பண்ணுவேன். அப்படி இருக்குன்னு சொன்னா நான் அந்த இடத்துல தூக்கு போட்டுக்கிறேன். புரியுதா? இன்றைக்கு விஜய் சொன்ன ப்ராமிஸா அவர் செய்யாம காலம் கடத்துறாரு. அமைச்சர் பொறுப்பை போட்டதை 10 அமைச்சர் அன்னைக்கு பொறுப்பை ஏற்றுக்கிட்டாங்க. நேத்தி தான் அவங்க கவர்னர்கிட்ட அனுப்பிச்சு விட்டு லிஸ்ட் அவுட் பண்ணி அவர் நேத்திய பேசியிருக்காங்க. இப்ப ஒண்ணு வேண்டாம், ஒரு சிம்பிள். நேத்திக்கே கல்வி அமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கிட்டாரு. கல்வி அமைச்சர் பொறுப்பை ஏற்ற உடனே நாங்க 1ஆம் கிளாஸ்ல இருந்து 3ஆம் கிளாஸ் வரலையும் நாங்க பாடத்திட்டத்தை மாற்றி அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி புத்தகத்தை வெளியிடுறாரு. பாத்தீங்கல்ல, இவங்க பொறுப்பேற்றதே நேத்து தான். பொறுப்பேற்ற நேர்த்த உடனே மாத்தி அமைச்சு அந்த புத்தகத்தை வெளியிடுறேன்னா இதெல்லாம் முந்தைய அரசு முந்தைய அரசு செஞ்சது தானே நீ கொண்டு காட்டுற. முந்தைய அரசு செஞ்சது தானேமா. நாங்க 1 to 3 புதிய பாடத்திட்டத்தை மாத்தினோம். அந்த புத்தகம் பிரிண்ட் ஆகி வந்துருச்சு. நேற்றுக்கே கையெழுத்து போட்டு நேற்று ஜாயின் பண்ண கொஞ்ச நேரத்தில் அந்த புத்தகத்துல எடுத்து கொண்டு நாங்க புதிய கல்வி கொள்கைன்னு சொல்லி நீ புத்தகத்தை வெளியிடுற. அப்ப என்ன சொல்லணும்? முந்தைய அரசு இதே கொள்கையை தான் கடைபிடிச்சாங்க, நாங்களும் இதே கதை தான் கடைபிடிக்கிறோம்னு சொல்லியிருக்கணும். ஸோ அந்த தம்பி புது தம்பி, அதனால அது பெருசு இல்லை. ஆனா நாங்க தான் அந்த திட்டத்தை போட்டு புக்கே பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிச்சாச்சு. எல்லா ஸ்கூலுக்கும் போயிருச்சு. புரியுதா? நேற்று இவர் வெளியிட்டு பேசுனது நாங்க பண்ணதான் பேசுறாரு. ஏமா இங்க பாருமா, ஒரு அரசு, திமுக அரசு கலைஞர் காலத்துல அவர் பண்ண ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் உங்களுக்கு இன்னும் வயசு பத்தாது. நீங்க எல்லாம் இப்ப படிச்சு பாருங்க. அவர் காலத்துல அவர் பண்ணாத டிபார்ட்மெண்ட்டே இல்லை. இன்னைக்கு வாட்டர் போர்டுன்னு எடுத்தீங்கன்னா எப்படி வந்துச்சு? குடிநீர் வடிகால் வாரியம். குடிநீர் வடிகால் வாரியம்னா ஒவ்வொரு கிராமத்துக்கும் குடிநீர், பாதுகாக்கப்பட்ட குடிநீர் போய் சேரணும். அதே மாதிரி நகர்ப்புறங்கள்ல இருக்கக்கூடிய சாக்கடைகள், ட்ரைனேஜ் போர்டு. அதுக்காக தான் சார் உங்களை ஆட்சியில எங்களை ஆட்சியில நோட்டிச்சா. அதுக்கு முன்னாடி இருந்த எம்ஜிஆர் என்ன பண்ணாரு? ஜெயலலிதா என்ன புடுங்குச்சு? அவங்க என்ன புடுங்கினாங்க? அதெல்லாம் இங்க பாரு, ஒரு விஷயம் இங்க பாரு, கலைஞர் செஞ்ச அளவுக்கு யாருமே செய்யல. இன்னும் சொல்ல போனா கலைஞர் செஞ்சதை அப்படியே உல்டா பண்ணி ஸ்டாலின் அவர்களும் செஞ்சிருக்காரு. புரிஞ்சதா? சென்ற ஆட்சியில, திமுக ஆட்சியில செஞ்ச அளவுக்கு கண்டிப்பா திரு விஜய் அவர்கள் மீது அவர்கள் செய்வார்களானா கண்டிப்பா அவர்களால் முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்புவோம்மா. திரு மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் திமுக ஆட்சியை காட்டிலும் பெட்டரா பண்ணார்னா பாராட்டுவோம். ஆனா அவருடைய ஆட்சியே அந்தரத்துல நிக்குதே. அந்தரத்துல நான் முட்டு கொடுத்து நாங்க தான் நிப்பாட்டி இருக்கோம். அந்தரத்துல அந்த அளவுக்கு நீங்க முட்டு கொடுத்து நிப்பாட்டுங்கன்னு அவங்க, அதாவது தமிழக வெற்றி கழகம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு தேவைப்படுறதா தெரியலையே. வெளியில இருந்து பார்க்கும்போது என்ன, வெளியில இருந்து பார்க்கும்போது அவங்க பேசுற பேச்சு அப்படி, அந்த திமிரு பேச்சுக்கு தான் எங்க ஆளுக கனிமொழி பேசுது, கலைஞர் பேசுறாரு, அவரு கலைஞர் பையன் பேசுறாரு, எல்லாம் பேசுறோம். எங்கள்கிட்ட கூப்பாடு போட்டு எங்களுடைய ஆதரவு கேட்டு லெட்டர் கொடுத்து நாங்க உங்களுக்கு போய் உட்காத்தி வச்சா, நீ அவன் வந்துட்டான், காங்கிரஸ் வந்துட்டான், அதிமுக காரன் வந்துட்டாங்கிறதுனால நீ ரொம்ப திமிரா ஒவ்வொருத்தரும் பேசுற பேச்சுக்களை அவன் ஆதவர்ஜுன் அன்னைக்கு வெள்ளிவாக்கத்துல உட்காந்து அவன் பேசுனதெல்லாம் நியாயமாமா? அப்படி பேசலாமா? மந்திரிங்கிறது பொறுப்பு எடுத்திருக்கல, டிபார்ட்மெண்ட் கூட உனக்கு ஒதுக்கல.
ஆனா நீ உட்காந்துட்டு அவ்வளவு கூக்காடு போடுற, அப்ப எங்க ஆதரவு இல்ல இருக்கட்டும் தானே. அதுக்காக தான் கேள்வி. உங்களை இவ்வளவு அவமானப்படுத்துறாங்க, நீங்க எதுக்கு இன்னமும் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க? நீங்க கிளம்பி வரலாம் இல்லையா அப்படின்ற கேள்வி. அது நாங்க பேசித்தான் நாங்க முடிவு எடுப்போமே தவிர உடனடியா பண்ண முடியாது. இப்ப நான் அதுதான்டா, நாங்க 2 விஷயம் இருக்கு. நாங்க அன்றைக்கு கொடுத்த ஆதரவு மீண்டும் ஜனாதிபதி ஆட்சியை பிரகடனப்படுத்திடக் கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல தான் நாங்க அன்னைக்கு கொடுத்தோம். அதுக்கப்புறம் அதிமுக கூட வந்திருக்கு. அதிமுக வரல. அதிமுகல இருந்து சில எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க. அவங்கள ஏற்கனவே சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இதுவரை சபாநாயகர் ஒரு கட்சியில சட்டமன்றம் கூறுறதுக்கு முன்னாடி யாரு தலைவர், யாரு துணைத் தலைவர், யாரு கொறடாங்கிறத அவங்க அறிவிக்கணும். இதுவே அறிவிக்காததே மிகப்பெரிய குற்றம். இது அன்றைக்கே அறிவிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோ, இந்த பிளவே வந்திருக்காது அவங்களுக்குள்ள. இப்ப ரைட் ராயில அவங்க சட்டமன்றத்துக்குள்ளேயே நுழைய முடியாது இந்த 25 பேரும். சரியா? ஆகையினால இதெல்லாம் இவங்க நம்ம திரு தாவேகா அவங்களுக்கு புரியுதல் இல்லை. நம்ம இப்ப இவங்களை இவங்களை அங்கீகரிச்சா கஷ்டம், அவங்கள அங்கீகரிச்சாலும் கஷ்டம். இப்ப அவங்க இருகொல்லி ஏதோ சொல்லுவானே, இடுக்கியில மாட்டின எலி மாதிரி மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு அவரு. சரியா? ஆகையினால நீங்க பொறுத்திருந்து பாருங்க. உடனே இன்னைக்கு நாங்க தான் சொல்றோமே, 6 மாசம் இவங்க ஆட்சி நடக்கட்டும், 6 மாசம் நல்ல முறையில் அவர் ஆட்சி பண்ணாருன்னா தொடரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அவரை பத்தி பேசுற பேச்சுக்களை அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கிடலாம் அப்படின்னு நாங்க முடிவு பண்ணியிருக்கோம். புரியுதா? அதுக்கு தான் எங்க மாவட்ட செயலாளர் அவங்க கூட்டங்கள்ல எல்லாம் நாங்க பேசி முடிவெடுத்தாதான் 6 மாசம். அதுக்காக 6 மாசத்துக்கு இவங்க பேசுறதுக்கு நாங்க பதில் கொடுக்காம வாயை பொத்திக்கிட்டு இருக்க முடியாது. ஆதவ அர்ஜுன் பேசின பேச்சுக்கெல்லாம் நாங்கள் வாயை பொத்திக்கிட்டு இருக்க முடியாது. அவருக்கு பதில் கொடுக்கணும். சட்டமன்றத்தில் அன்னைக்கு உதயநிதி பேசுனதுக்கு எவ்வளவு கூப்பாடு போடுறாங்க. ஒரு ஒன்றைனா பயிலுவோம். நேற்று கட்சி சேர்ந்துட்டு அவங்க பேசுகிற பேச்சு பெரும் பேச்சா இருக்கு. அப்போ அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் கொடுக்கணும். புரியுதா? அதுக்கெல்லாம் தலைமை கொடுக்கலைனாலும் கீழ்மட்டத்தில் இருக்கவங்க கொடுப்பாங்க. அதனால இது திரு விஜய் அவர்கள் நல்ல ஆட்சி கொடுக்கணுங்கிற எண்ணத்துல தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவரை நல்லாட்சி கொடுக்கறதுக்கு அவரை வழி நடத்தணுங்கிறது அவர் திமுக தலைவர்கிட்டையும் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அவரை என்னதான் இருந்தாலும் சின்ன குழந்தைகள் அவங்க பேசுறத நம்ம பெருசா எடுத்துக்காம அந்த ஆட்சி தொடரணும். தொடர்ந்து அப்புறம் அவங்க எதுவுமே செய்யலை, தவறு செய்கிறாங்க அப்படின்னா மக்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இப்போ 2500 ரூபா போடலைங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. பஸ்ஸுக்கு இன்னும் கொடுக்கல. இப்போ இந்த 1ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா எல்லா பெண்களும் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? டாஸ்மாக்ல இவர் என்ன கையெழுத்து போட்டார்? 717 கடைகளை நாங்கள் ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொன்னார். அதில் இப்போ ஒரு சில கடைகளை ஏற்கனவே மூடி இருக்காங்க போல தெரியுது. இன்னும் மற்ற கடை 2 வார டைம் இருக்குல்ல, மூடலை. இதுக்கடையில் அவன் என்ன பண்ணுறான்? அவன் அசோசியேஷன் யூனியன் தலைவர், நாங்கள் ஏற்கனவே குறைவான சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம், இப்போ ஏற்கனவே எங்களை அரசு ஊழியராக அறிவிச்சிட்டு ஏன் எங்களுக்கு அந்த சம்பளம் கொடுக்காம இருக்கீங்க? கவர்மெண்ட் சேலரி எங்களுக்கு கொடுக்கணும், எங்கள் பஞ்சப்படி இதெல்லாம் எங்களுக்கு முறைப்படி கொடுக்கணும். நாங்கள் அப்பாயின்மெண்ட் ஆகும்போது வெறும் 15,000 ரூபாய்க்கு டெம்பரவரியாக போட்டீங்க, பெர்மனெண்ட் பண்ணும்போது 20,000 ரூபா சம்பளம். இதுவரை நாங்கள் அந்த 20,000 தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கோமே தவிர இன்னும் எங்களுக்கு அந்த பஞ்சப்படி இஞ்சப்படி பேசிக் பே இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கீங்க. வருஷம் 20 வருஷம் ஆகிப்போச்சு அப்படின்னு இப்போ அவன் கொடியை உயர்த்துறான். அப்போ இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம். இது டாஸ்மாக் ஒரு 10 நாளைக்கு இங்கே மூடணும்னு வச்சுக்கோ, எங்கே பார்த்தாலும் கள்ளச்சாராயம் அழிவு வந்துடும். அவன் குடிப்பானு இல்லைம்மா, பிரெஞ்சு பாலிஸை கூட வாழைக்காயை வெட்டி போட்டு அப்படி அலசி பிரெஞ்சு பாலிஸை குடிப்பானுங்கம்மா, ஸ்பிரிட்டை குடிப்பான். இப்போ ஸ்பிரிட் நம்ம அதிமுக ஆட்சியிலே ஸ்பிரிட்டுக்கு நிறைய சட்டத்திட்டங்களை போட்டுட்டாங்க. அதனால சாதாரண ஆட்கள்லாம் போய் ஸ்பிரிட் வாங்க முடியாது. அது மாதிரி சில விஷயங்கள், கள்ளச்சந்தையில் சாராயம் வாங்கிறது விற்கிறது இதெல்லாம் நடக்கும். புரியுதுங்களா? ஆகையினால கொஞ்சம் பொறுத்திருப்போம். அவர் உட்காந்துருக்காரு, அவருக்கு அதிகாரிகள் சரியான அதிகாரி, யார் நல்ல அதிகாரி கெட்ட அதிகாரின்னு அவருக்கு தெரியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு எம்எல்ஏவாக இருந்திருக்கணும், இல்லை ஒரு எம்பியாக இருந்திருந்தா தான் அவருக்கு தெரியும். அரசியலே அவருக்கு தெரியாது. அவர் கூட இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளா யாராவது இப்போ சீனியர் அரசியல்வாதினா இவர் இருக்காரு, செங்கோடையன் இருக்காரு. செங்கோடையன்ட்ட ஐடியா கேட்டு பண்ணினார்னா நல்லா பண்ணலாம். ஆனால் செங்கோடையன்ட்ட ஐடியா கேட்கறது இல்லைங்கிற மாதிரி எனக்கு காதுக்கு வந்தது செவி. ஏன்னா செங்கோடையன் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக போட்டாங்க. சரியா? அவருடைய டிபார்ட்மெண்ட்டை நல்ல முறையில் பார்த்துக்குவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ ஆகையினால இது நமக்கு கண்டிப்பாக நமக்கு நல்லதா கெட்டதான்னா, இப்போ இந்த ஆட்சியும் ஒன்றும் முழுமையாக அவருக்கு 18 இல்லை 20 தொகுதிகளாவது கொடுத்துருந்தாருன்னா முழுமையான ஆட்சியை அவர் பண்ணியிருப்பார். யாரும் பிரச்சனை இல்லை.
அது இல்லாதனால அவர் திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இவங்கள மாதிரி ஆட்கள்கிட்ட பேசி சீட்டை வாங்கி அவர் ஆட்சியில் உட்காந்தாரு. ஆட்சியில் உட்காந்து ஆதரவு கேட்கும்போது அவங்களா வாலண்டியாக வந்தாங்களா, இல்லை இவர் நேரடியாக அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்ததாக தான் கேள்வி. இவர் இவர் சண்முகம் அண்டு நம்ம இவர் வேல்மணி இவருங்கெல்லாம் போய் அவரோட சிஎம்ஐ பார்த்தது வச்சது எல்லாம் தான் மீடியாவில் வந்துடுது இல்லை. அப்புறம் இவர் போய் அவங்கள பார்த்தது வச்சது இதெல்லாம் மீடியாவில் வந்துடுது. இன்னொன்று கூட சொன்னாங்க, எல்லா தலைவர்களையும் போய் பார்த்தாரு, ஏன் எடப்பாடியை போய் பார்க்கல அப்படின்னு. எடப்பாடியை ஏன் பார்க்கலன்னா இவங்க எடப்பாடிக்கு எகென்ஸ்ட் குரூப்பு தான் கூட இருக்காங்க. ஸோ இப்போ அவங்கள போய் பார்த்தா அது பிரச்சனை வரும்ன்ட்டு அவர் போகல. அதனால திரு ஜோசப் விஜய், மாண்புமிகு ஜோசப் விஜய் மீது குற்றம் இல்லை. ஆனால் அவர் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எப்படியாவது நம்ம ஆட்சியை 5 வருஷம் ஆளணும்னு நினைக்கிறாரு. அது நம்ம கையில் இல்லை, அது அவர் விஜய் கையில் தான் இருக்குது. பொருளாதாரவாதம் இல்லைங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். ஏற்கனவே நம்ம பிப்ரவரி மாதத்தில் நம்ம போட்ட பட்ஜெட் இருக்குது. ஆனால் ஜிடிபி இன்றைக்கி 16.8 இருக்கோம். அந்த ஜிடிபி 16.8ங்கிறத உயர்த்தினா விஜய் நல்லவர். மக்களுக்கு கொடுக்கலைங்கிறத பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அதை உயர்த்தணும், இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தணும். அப்படி உயர்த்தினார்னா அவர் நல்லாட்சி கொடுக்குறாருன்னு அர்த்தம். இது தவிர இன்றைக்கி மக்கள் 1ஆம் தேதி ஸ்கூல் திறந்த உடனே இந்த 30 லட்சம் மக்களுக்கு சாப்பாடு காலை உணவு திட்டம் கொடுக்கணும். அதில் ஏதாவது இப்போ ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது பிரச்சனை. ரெண்டாவது, இப்போ இந்த கடந்த ஒரு 4-5 நாளையில் பரவலாக எல்லா மாவட்டங்கள்லேயும் கொலை கற்பழிப்பு நடந்துக்கிட்டே இருக்குது. எல்லா பத்திரிகையிலையும் வந்துக்கிட்டு இருக்கு. பாருங்கள், ஒரு பொண்ணை பேங்க்கில் வேலை பார்த்துட்டு அந்த பொண்ணை விரட்டி ஒருத்தன் வெட்டியிருக்கான். பாண்டியன்கிறவன் விரட்டி வெட்டியிருக்கான். ரெண்டாவது, வீட்டில் வெளியில் தூங்கிட்டு இருந்த 2 பொண்ணுகளை மேலே மண்ணெண்ணெயை ஊற்றி பெட்ரோலை மண்ணெண்ணெயை ஊற்றி தீய வச்சு கொளுத்தியிருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் 2 பசங்களை வெட்டியிருக்கானுங்க. இது சாதாரண விஷயமா நீங்கள் திமுக ஆட்சியில் எங்கே பார்த்தாலும் கொலை, எங்கே பார்த்தாலும் கற்பழிப்பு, அப்படி இப்படி இதெல்லாம் வெளியே வரவே இல்லை. இப்போ வெளியே வந்திருக்கு. என்ன வெளியில வரல? திமுக காலகட்டத்தில் இது போல சம்பவங்கள் நடந்தா அவ்வளவு சீக்கிரம் வெளியே வரவே வராது. சோஷியல் மீடியால தான் வரும். இப்போ யார் சொன்னா? எது வரல வெளியில வராம தான் நீ எல்லாம் வாய் கிளிய பேசுனியா? அது எல்லாமே தனிப்பட்ட ரீதியா நிறைய செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் கிடையாது. எல்லா செய்தியிலும் பத்திரிக்கைக்காரவங்க யாரும் சன் நியூஸ்லயோ கலைஞர் டிவிலயோ இது போல செய்தி எல்லாம் வரவே இல்லையே. சன் டிவி, கலைஞர் டிவி அவங்க இஷ்டம். அது அவங்க தனியார் மேனேஜ்மெண்ட். அது எதுக்கு பிரஸ் மீடியா அப்புறம் இருக்குல்லம்மா, பத்திரிகையாளர்லாம் இருக்காங்கல்ல, பத்திரிகை செய்திகள் நிறைய சேனல்கள்ல வரல, ஒரு சில சேனல்கள்ல நீ பாக்குற. நீ பாக்கலைங்க எல்லா சேனல் நீ பாக்குறியா? பொய்யெல்லாம் பேசக்கூடாது. எதை பாப்ப? பாலிமர், இங்க பாரு, இங்க பாரு, நியூஸ் 7, இங்க பாரு. நீ பாக்குற நேரம் அது வராம இருக்கலாம், அவ்வளவுதான். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, ஊன்னா 1000 சன் டிவியில் போடாமல் இருக்கலாம், கலைஞர் டிவியில் போடலன்னு போடுறாங்க இல்லையா? அது போடலேன்னு நீ சொல்கிறத நான் ஏற்றுக்க இயலாது. ஏன்னா செய்தி தான் அது. அதனால் எல்லா செய்தியும் எல்லாத்துலேயும் பரப்புரை பண்ணுவாங்க. நீ பண்ணுறது இது எங்களுடைய சேனல், அதனால் நாங்கள் பரப்புரை பண்ணலைன்னு சொல்கிறது தப்பு. பட் பாலிமார் சேனலில் போட்டு காட்டுவோம். அந்த தமிழ் சேனலில் போட்டு காட்டு. ஜட்டி போடுறாரு, பேண்ட் போட்டாரு, ஷர்ட் போடுறாரு, காரை தள்ளிட்டாரு. காட்டுறாங்க சார். இப்போ குற்றங்களும் போட்டு காட்டுறாங்க. மக்களும் இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. வேற ஆப்ஷனே இல்ல, பண்ணி தானே ஆகணும். இங்க பாரு, இப்ப இந்த அளவுக்கு இந்த தமிழ் சேனலும் இந்த பாலிமார் சேனலும் விஜய்க்கு ரொம்ப சொம்படிக்கிறான். நல்லா இருக்கட்டும், அதை பத்தி நான் சொல்றேன். அவங்களும் இப்ப இந்த நியூஸ்லாம் போட ஆரம்பிச்சாங்க. நியூஸ்ல போடுவாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், இதுதான் நியூஸ் சேனல்னா அப்பதான் ரேட்டிங் வரும். அவங்களுக்கு இந்த மாதிரி செய்திகள்லாம் கொடுத்தா தான் வரும். இன்னைக்கு கிட்டத்தட்ட 18 கொலைகள் நடந்திருக்கு. இந்த ஆட்சி இன்னைக்கு எத்தனை நாள்? 4ஆம் தேதி ஆட்சி அமைச்சாரு, இன்னைக்கு 19 தேதி. எவ்வளோ நாள் ஆகுது? வெறும் 15 நாள் தானே ஆகுது. 15 நாளையில் 18 கொலை நடந்திருக்கு. ஏகப்பட்ட கற்பழிப்பு, 17-18 கற்பழிப்பு நடந்திருக்கு. இதெல்லாம் ஏமா, நான் இதை சொல்றது இவருடைய ஆட்சியில் பெண்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன்னாரு. வெளியில் தூங்கிட்டு இருந்த பெண்களுக்கு பெட்ரோலை ஊற்றி தீய வச்சுருக்கான். எந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாரு? இவர் வந்தவுடனே இவர் தலைமையில், ஐஜி தலைமையில் அமைப்பு உண்டு பண்ணார்ல. இப்போ என்னாச்சு? அவங்களுக்கு பாதுகாப்பு போச்சா? அவங்க ஏன் எரிச்சு கொல்லப்பட்டாங்க?
இது வந்து வாயில வந்து நம்ம சார் அதேதான் நாங்களும் சொல்றோம், உங்களாலயும் பண்ண முடியல, இவங்களும் பண்ண மாட்டீங்க. அப்புறம் என்ன மஸ்துக்கு நீ எங்களை குறை சொல்லி ஆட்சிக்கு போய் எப்படிங்க? நீங்களும் வந்து ஒரு குறை உங்க ஆட்சியிலயும் குறை இருக்கு, இங்கேயும் குறை இருக்கு. அப்ப நீங்க ஏன் வந்து குறைய இந்த சொல்றீங்க? பாரு, நாங்க எங்க ஆட்சியில அப்ப வந்து எல்லா தலைவரும் வந்து ஒத்துக்கணும், இங்க பாரு, எங்களால முடியல அப்படி அப்படின்னு எல்லாம் சொல்லி. எங்களால முடியல. நாங்க முடிஞ்சதுனாலதான் நாங்க நல்லாட்சி கொடுத்தோம். நாங்க இங்கேயும் கொடுத்த நடந்துச்சு, நாங்க கொடுத்த ஆட்சி தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்தியாவில இருக்கக்கூடிய யாராலையும் கொடுக்க முடியாத ஆட்சி. இந்தியாவில எந்த மாநிலத்துல 16.8 ஜிடிபி உயர்ந்திருக்கு ரெட்டை இலக்குல? சொல்லு பாப்போம். ஆனா அது அந்த சார் இதுவே 3வது இடத்துல தானே நம்ம இருக்கோம். தமிழகம் 3வது இடத்துல தானே இருக்கு. என்னத்துல 3வது இடத்துல இருக்கீங்க? முதல் இடத்துல தமிழ்நாடு இல்லையே ஜிடிபில. ஜிடிபில யார் இருக்கா? முதல் இடத்துல வந்து வேற வந்து மாநிலம் இருக்கு. தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்கு. வரி கட்டுறதுலதான் 2வது இடத்துல இருக்கும். புரியாம பேசாத. வரி கட்டுறதுல 2வது இடத்துல இருக்கும். ஜிடிபில 16.8 இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் நம்பர் 1. புரிஞ்சுக்கோ. எல்லாத்தையும் சரியா பார்க்காம பேசக்கூடாது. அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன நாங்க கலெக்டர் 2வது இடத்துல தமிழ்நாடு ரிசர்வ் பேங்க் 2வது இடத்துல இருக்கிறது வந்து வரி கட்டுறதுல டாக்ஸ் பே பண்றோம்ல, டாக்ஸ் பே பண்றதுல மகாராஷ்டிரா வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட் தமிழ்நாடு. ஜிடிபியில மகாராஷ்டிரா இது நம்ம மகாராஷ்டிரானா மும்பை அதே மாதிரி குஜராத் இவங்களை எல்லாம் காட்டிலும் அவங்கெல்லாம் வந்து ஒரு சிங்கிள் டிஜிட்ல தான் இருக்காங்க. நம்ம தான் டபுள் டிஜிட்ல 16.8 இருக்கோம். இது யாரு அறிவிச்சிருக்காரு? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னர் அறிவிச்சிருக்காரு. நாங்க சொல்லல, நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லாத, கவர்னர் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காரு. இது ஜிடிபி உயர்ந்ததுனால தமிழக வளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு எடுத்துக்க முடியாது. இன்னும் அதே விஷயங்கள் ஜிடிபி அப்புறம் எப்படி கணக்கு? தமிழகம் வளர்ச்சி அடைஞ்சு தொழில் துறையில வளர்ச்சி, வருவாயில வளர்ச்சி, இதெல்லாம் இருந்தா தான் இங்க பாருமா, நீ இல்ல உனக்கு நீ படிச்சது டிப்ளமா, சும்மா அதுக்கு தகுந்த மாதிரி கேள்வியை கேளு. சும்மா தெரிஞ்ச மாதிரி எதையும் ஒத்து உதாத, புரியுதா? நாங்க வந்து இதெல்லாம் படிச்சுட்டு தெரிஞ்சிட்டு தான் நாங்க பேசுறோமே. செய்தியை பார்த்துட்டு பேசுறது பிரயோஜனம் இல்லடா. உண்மையிலேயே நீ போனேன்னா எக்ஸாம் சிஸ்டம் ஒவ்வொரு எக்கனாமிஸ்டும் இதை பத்தி பேசியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஆடிட்டர் சீனிவாசன் இங்கே இருக்காரு சென்னையில். அவர் பேசுவார், அவர் கரெக்டாக ஒவ்வொன்றையும் பேசுவார். என்னென்னங்கிறது எதுனால நம்ம உயர்ந்திருக்கோங்கிறதெல்லாம் அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இதே இதில் வந்து இன்னும் 2 எக்கனாமிசிஸ்ட் இருக்காங்க, அதுதான் செல்லும், புரியுதா? அது கவர்னரு அதை எடுத்து அவங்க வந்து ஆய்வு பண்ணுறாங்க. இதுக்குன்னு சில கமிட்டி எல்லாம் இருக்குது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில், புரியுதா? இதெல்லாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதுதான் இதுக்கு வந்து இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ வந்து கடன் வாங்கி ஆட்சி நடத்துறதுக்கும் சொந்தமா சம்பாதிச்சு ஆட்சி நடத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கடன் வாங்கி என்ன கடன் வாங்கியிருக்கோம்? 10 லட்சம் கோடி செருப்படி வருந்துவார். எல்லா பேருக்கும் செருப்படி விழும். 10 லட்சம் கோடி நாங்க வாங்கினோமா? 10 லட்சம் கோடி நீங்க 5 லட்சம், அதிமுக 5 லட்சம். அதான் அப்படி சொல்ல வேண்டியது தானே. நாங்க 5 லட்சம் கோடி என்ன மஸ்துக்கு வாங்கினோம்? அந்த 5 லட்சம் கோடிக்கு 2,13,000 கோடி நாங்க வட்டி கட்டி இருக்கோம். புரியாம பேசக்கூடாது, அறிவு கட்டத்தனமா பேசாதீங்க. ஊடகத்துல பேசுறது அறிவு இருக்கணும், அறிவுபூர்வமா கேள்வி கேளுங்க. அவங்க 4,80,000 கோடி கடன் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முந்தைய அரசு வந்து வெறும் 90,000 கடன். எது அவங்க வட்டியே கட்டாம விட்டுட்டு போனதுனால நாங்க 2,13,000 கோடி வட்டி கட்டி இருக்கோம். 33,000 10ல, அதாவது 2 லட்சம் கோடியே 33,000 இது வந்து வட்டி கட்டி இருக்கோம். சட்டமன்றத்திலேயே நாங்க இதுல கொடுத்துட்டோம், புரியுதா? அதுக்கப்புறம் நாங்க அதுல கழிச்சுட்டா மீத எவ்வளவு நாங்க வாங்கியிருப்போம் யோசிச்சு பாருங்க. ஆகையினால் நாங்க கடனே வாங்காம அரசு பண்ண இந்த டெவலப்மெண்ட். ஏமா நீங்க முதலீடு போடாம எப்படி தொழில் பண்ணுவீங்க? இப்ப நம்ம இந்த ஆபீஸ் நீங்க ஓபன் பண்ணிருக்கீங்க, இதுக்கு எவ்வளவு வாடகை கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க? இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் பண்ணிருக்கு. உங்களை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்துருக்காருல முதலாளி, அதெல்லாம் கொடுத்ததுனால தானே பண்ணதான். அவர் கையில இருந்தானே கேபிட்டல் போட்டிருக்காரு. இந்த கேபிட்டல் போடுறதுக்கு அரசாங்கத்துக்கு கடன் வாங்கி கொடுத்தாங்க. எத்தனை தடவை ஆட்சி அமைச்சாலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எந்த மாநிலத்துல எல்லாம் நான் சேலஞ்சு பண்ணுவேன். அப்படி இருக்குன்னு சொன்னா நான் அந்த இடத்துல தூக்கு போட்டுக்கிறேன், புரியுதா? தமிழ்நாடு மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் பண்ண மாநிலம் எதுவுமே கிடையாது. மாவட்டங்கள் தோறும் இன்னைக்கு லைப்ரரி, இன்னைக்கு பிள்ளைகள் படிக்கணும். இன்னைக்கு அது மட்டும் இல்ல, ஒரு IPS IAS படிக்கணும்னா மாவட்டங்கள் தோறும் அதுக்கு சென்டர் ஓபன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு? குரூப் 4 இருந்தாலும் சரி, குரூப் 1 இருந்தாலும் சரி, IPS IAS இருந்தாலும் சரி, எல்லாரும் தனியார் கோச்சிங் சென்டருக்கு போய். தனியார் கோச்சிங் சென்டர் ஏமா? கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும்போது தனியார் ஸ்கூல்லாம் இருக்குல்ல. இன்னைக்கு 80 சிறப்பா இல்ல, அதனால தனியார் என்ன போமா 98.2% பாஸ் பண்ணியிருக்கான்.
இந்த அவை மேல்நிலை பள்ளி, புரிஞ்சதா? மதுரையில் அதே மாதிரி அங்கேயும் ஒரு அவை மேல்நிலை பள்ளி இருக்கு, 100%. அதே மாதிரி சைதாப்பேட்டையில ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. அதுதான் சொல்றாங்க, பாஸ் பண்றது முக்கியம் இல்ல, நிறைய பேர் வந்து அந்த பேசிக் வாசி திறனே இல்லாம இருக்காங்க, கணக்குல ரொம்ப வீக்கா இருக்காங்கன்னு இதே ஆட்சியில குற்றச்சாட்டுகளும் இருக்கு. இங்க பாருமா, நீ அக்காலும் தங்கச்சி நீங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்களா? ஒரே மாதிரி இருக்கீங்களாமா? அது வேற இது வேற. என்ன அது வேற நொட்டுது, இது வேற நொட்டுது? எஜுகேஷன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும்ல. அப்படி எல்லாம் இல்ல. ஒவ்வொரு பிள்ளை நல்லா படிக்கும், ஒரு பிள்ளை நல்லா படிக்காது, புரிஞ்சதா? ஆனா பொதுவா எடுத்த இதுலயே வாசிப்பு திறன் கம்மி. தமிழ்நாடுடைய கல்வி சிஸ்டத்தை தப்பா சொல்லாத. தமிழ்நாடுடைய அரசு பள்ளியுடைய சிஸ்டம் பெஸ்ட் சிஸ்டம். அதனால எந்த ஒரு தனியார் பள்ளிக்கு ஈக்குவலா தான் நம்ம இங்க நடத்திக்கிட்டு இருக்கோம். இது வேற எந்த மாநிலத்திலையும் இந்த அரசு பள்ளிகள் இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் கிடையாது. அந்த அளவுக்கு இருந்தா ஏன் இவ்வளவு தனியார் பள்ளிகள்? தனியார் பள்ளி அவங்க பணம் சம்பாதிக்கணும். உங்களை மாதிரி கூறுகட்ட கழுதைகள் நிறைய, ஐயோ இங்க போனா நம்ம பிள்ளை டாடிங்குது மம்மிங்குது, அதனால அந்த பள்ளிக்கூடத்துல சேர்த்து விடுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் தான், மூளை வளர்ச்சி இல்லாததுதான். இப்ப என்னுடைய வீட்லயே வந்து டிஏவி ஸ்கூல்ல சேர்த்திருக்கோம், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல. காரணம் உங்களை மாதிரியான ஆட்கள் வந்து ஒரு முன் உதாரணமா சேர்த்து நாங்களே வந்து எங்க குழந்தைகளை இங்கதான் சேர்க்கிறோம், அவ்வளவு சிறப்பா இருக்குன்னு நீங்க முன் உதாரணம். அது நாங்க முன் உதாரணங்கிறது நாங்க போட்டி போடணும், புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு நேத்திக்கு நான் ஒண்ணு படிச்சேன். நானு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அத்தனை முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்களும் அவருடைய பிள்ளைகள் எல்லாமே வந்து உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பல்கலைக்கழகத்திலயும் படிக்கிறாங்க. லிஸ்ட் நேத்து ரிலீஸ் ஆச்சு. இங்க பாரு, அதெல்லாம் வந்து வசதி வாய்ப்புகள். இன்னைக்கு படிக்கிறது ஏழை எளிய மக்கள் படிக்கிறாங்க. ஏழை எளிய மக்கள் இந்த கடந்த இந்த 5 ஆண்டு காலத்துல நான் வந்து அரசுனுடைய ட்ரைனிங் சென்டர்ல படிச்சேன், நான் வந்து இப்போ IAS ஆயிட்டேன், IPS ஆயிட்டேன்னு எத்தனை பேர் பேட்டி கொடுக்குறாங்க. அதுல ஒரு 100ல ஒரு 10 பேர் கொடுப்பாங்க. 90% தனியார்ல பள்ளி. அதான் 100க்கு 90% இருமா. குரூப் 1ல பாஸ் பண்றாங்க, அதே மாதிரி இதுல IPS IASல பாஸ் பண்றாங்க. அப்படின்னா அப்ப அரசு இதுவை தாண்டிலும் தனியார் இதுலதான் பாஸ் அதிகமா பண்றாங்க. அது மனிதனுடைய இயல்புடா. எப்பயுமே வந்து ஒரு நல்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க பெற்றோர்கள். கல்யாணம் பண்ணி அப்பதான் மறுவீடு போயிட்டு வருவான், இல்லை தாலி கட்டி முடிஞ்சிருப்பான். இல்லை தாலி கட்டி முடிச்ச உடனே அப்படி பார்ப்பான், ஏதாவது ஒரு அழகான பொண்ணு வந்து அதை பார்த்துக்கிட்டு இருப்பான். இது ஆண்களுடைய இயல்பு. அதே மாதிரி பெண்களும் பக்கத்துல புருஷனை வச்சுக்கிட்டு அப்படியே அங்கிட்ட இருக்க எவனாவது ஒரு அழகான ஆம்பளை பையன் இருந்தானே அவனை பாப்பாளுங்க. இது வந்து இயல்பு. இது பெண்ணுக்கும் ஆணுக்கும் உள்ள இயல்பு. அது மாதிரி அரசு பள்ளியில படிச்சா நல்லா படிக்க முடியாது, அதனால வந்து அது ஏழை குழந்தைகள் தான் படிக்கணும், நம்ம வசதியானவங்க நம்ம பணம் கட்டியாவது தனியார் பள்ளியில படிக்க. தனியார் பள்ளியில வேலை பார்க்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு என்ன சம்பளம் சொல்லுங்க? தெரியல உங்களுக்கு? என்ன சம்பளம்? குறைவாதான் இருக்கும். அரசு பள்ளியை கட்டி எவ்வளவு இருக்கும்? 15 ரூபா கொடுக்கறதே பிஎட் முடிச்சிருக்கணும், எம்எட் முடிச்சிருந்தா தான் இந்த 15,000 ரூபா சம்பளம். அதுதான் உண்மை, புரியுதா? அவங்க ஜாயின் பண்ணும்போது எவ்வளவு? வெறும் 5,000 6,000 ஜாயின் பண்ணி ஒரு 10 வருஷம் ஆயிருந்தா தான் அந்த 15,000 ரூபா சம்பளத்துக்கு வர முடியும், புரிஞ்சதா? ஆனால் கவர்மெண்ட்ல அந்த குரூப் 4ல வந்து அவங்க எக்ஸாம் இருக்கு, அதை எழுதி பாஸ் பண்ண உடனே உள்ளே போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து 40,500 சொச்சம் என்னமோ பேசிக் பே. அதுக்கப்புறம் பஞ்சப்படி அது இது இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 60,000 ரூபா இன்னைக்கு ஒரு புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு. அதனால தான் இப்போ கவர்மெண்ட் வாத்தியார்கள்லாம் ஸ்ட்ரைக் பண்ணான்ல, தொகுப்பு. அதாவது எதுக்காக பண்ணானுங்க அவனுங்க? சம்பள உயர்வு வேணும். சம்பள உயர்வுக்காக மட்டும் இல்லை, அது நிரந்தரம் பண்ணணும்னு சொன்னாங்க. அது ஒன்றும். ரெண்டாவது இன்னொன்று என்னன்னா வேரியேஷன் ஆஃப் இது. ஏற்கனவே பழைய வேலை பார்த்த டீச்சர்ஸை காட்டிலும் புதுசாக வந்தவங்களுக்கு சம்பளம் ஜாஸ்தி, சம்பளம் அதிகம். அதனால பழைய டீச்சர்ஸ் என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு புதுசாக வந்தவங்களுக்கு ஈக்குவலாக எங்களுக்கு சம்பளம் கொடுன்னு கேட்குறாங்க. அது வந்து அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது அவங்க அப்போ வந்து கம்மியாக இருந்தது. இப்போ பேசிக் பே 40,000 சொச்ச ரூபா வந்துருச்சு. அப்போ இவங்களுக்கு 68,000 70,000 வருது. ஆனால் அவங்க 50,000 55,000 வாங்குறாங்க. அந்த வேரியேஷனை தான் எங்களுக்கு சரி பண்ண, அதுதான் பெரிய போராட்டம் வெடிச்சது. சரியா? அது பண்ண இயலாது. ஏன்னா அது கவர்மெண்ட் ஏற்கனவே பல முறைகளில் பேசியும் அது நடக்காது. ஏன்னா அந்த வரைமுறை அந்த காலத்தில் என்ன பேசிக்கோ அதுதான் கொடுக்க முடியும், இப்போ என்ன பேசிக்கோ அதுதான் கொடுக்க முடியும். அதுதான் அந்த சேலரி வரமுறைன்னு அர்த்தம். அதை வந்து வரமுறைப்படுத்த இயலாது அப்படின்னு சொல்லியாச்சு. பென்ஷன் ஸ்கீமு தரோன்னு சொல்லியாச்சு. இந்த பென்ஷன் ஸ்கீமை எப்படி நம்ம கொடுக்க முடியும்? பென்ஷன் ஸ்கீமை
எப்படி கொடுக்க முடியும்? நாங்களே இழுத்து 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 கடைசியில் ஏன்னா ஜெயலலிதா அம்மா கொடுக்க முடியாதுன்னு தான் அந்த அம்மா ஒத்தி வச்சுட்டு போனாங்க. இப்போ நம்ம கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த மாதத்தில் ரிட்டையர் ஆவான், எப்படியும் ஒரு 25,000 பேர் அரசு ஊழியர் ரிட்டையர் ஆவான். பார்ப்போம் நம்ம மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் எப்படி பண்ணுறாருன்னு பார்ப்போம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. 73,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.